லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும். திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளிடமும் பேச்சுவார்த்தை நடக்கிறது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். கூட்டணியை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதோடு வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று இபிஎஸ் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் எனவும் சொன்னார். அப்படி கூட்டணி ஆட்சி அமையும் போது பாரதிய ஜனதா நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில், வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட வேண்டுமானால் சமீபத்தில் பாரதிய ஜனதா பெற்றுள்ள ஓட்டு சதவீதம் அடிப்படையில் தொகுதி பங்கீடு அமைய வேண்டும். கடந்த 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு 19.4% ஓட்டுகள் கிடைத்தன. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி 11.4% ஓட்டுகள் பெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக 4வது இடத்திற்கு சென்றது. 2வது இடத்தை பாரதிய ஜனதா கைப்பற்றியது. எனவே அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா பலத்தின் அடிப்படையில் தொகுதி பங்கீட்டை பெற்றால் கூட்டணி ஆட்சி என்பது நிச்சயம். அதாவது 2 சட்டசபை தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டால் ஒரு சட்டசபை தொகுதியில் பாரதிய ஜனதா போட்டியிட வேண்டும். அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையில் சரிபாதியை பாரதிய ஜனதா கேட்டு பெற வேண்டும். அப்படி செய்தால்தான் 2029ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் 30 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வழி ஏற்படும் என அண்ணாமலை கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது.